ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹெமேனி கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவர் தனது ஆதரவாளர்களுடன் உரையாடுவது போன்ற வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹெமேனி கோமாவில் இருக்கின்றார். அவரது உடல்நலம் மோசமாகியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தொடர்ந்து இஸ்ரேல் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகின்றன. இதற்கிடையே மொஜ்தபா ஹெமேனி நலமுடன் மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் வீடியோவை ஈரான் வெளியிட்டு இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போரை தொடங்கி நடத்தின. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடந்த அட்டாக்கில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டார். இதனையடுத்து ஈரானின் உயர்மட்ட தலைவராக அயதுல்லா அலி ஹமேனியின் மகன் மொஜ்தபா ஹெமேனி தேர்வு செய்யப்பட்டார். மொஜ்தபா ஹெமேனி உயர்மட்ட தலைவராக தேர்வான பிறகு அவர் பொதுவெளியில் வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தந்தையும் ஈரானின் உயர்மட்ட தலைவராக இருந்த அயதுல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வில் கூட மொஜ்தபா ஹெமேனி பங்கேற்கவில்லை. இதனால் மொஜ்தபா ஹெமேனி குறித்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இதற்கிடையே தான் இஸ்ரேல் ஊடகங்களில் தொடர்ந்து மொஜ்தபா ஹெமேனியின் உடல்நலம் குறித்து பல்வேறு வகையான செய்திகள் எல்லாம் வெளியாகி வருகின்றன. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் மொஜ்தபா ஹெமேனியின் உடல் சிதைந்துவிட்டது. அவர் கோமாவில் உள்ளார் என்று தொடர்ந்து பல செய்திகள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் தான் தற்போது இஸ்ரேல் ஊடகங்களில் மொஜ்தபா ஹெமேனியின் உடல்நலம் மோசமாகியுள்ளது, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார், மோசமான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறப்பட்டிருந்தது. இஸ்ரேலின் சேனல் 14 என்ற செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் மொஜ்தபா ஹெமேனியின் உடல் நலம் மிகவும் மோசமாக உள்ளது என கூறப்படுகிறது. அதேபோல் ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்ட செய்தியில் ஈரான் அரசுக்கு நெருக்கமான தரப்பினரிடம் விசாரித்த போது என்று சில விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மொஜ்தபா ஹெமேனி விரைவில் மரணமடைந்தாலும் கூட நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம் என்று கூறி அவரது உடல்நலம் மோசமாகியுள்ளதை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்ல, மொஜ்தபா ஹெமேனியின் உடல்நலம் மோசமாகியுள்ளதால் அடுத்த உயர்மட்ட தலைவர் யார் என்பது தொடர்பான விவாதம் நடந்து வருகின்றது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கிடையில் தான் தற்போது ஈரான் அந்த செய்தி பொய் என சொல்லும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று மொஜ்தபா ஹெமேனி சிலருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் மொஜ்தபா ஹெமேனி மற்றும் சிலர் உள்ளனர். மொஜ்தபா ஹெமேனி இயல்பாக பேசுவது போல் அந்த வீடியோ அமைந்துள்ளது. இதன் மூலம் மொஜ்தபா ஹெமேனி நலமாக இருக்கின்றார், அவரது உடல்நலம் பற்றி பரவும் தகவல் பொய்யானது என்பதை ஈரான் வெளிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த வீடியோ எப்போது, எந்த நேரத்தில், எந்த திகதியில் எடுத்தது என்பது பற்றிய விவரத்தை வெளியிடவில்லை. இதனால் இது பழைய வீடியோவாக கூட இருக்கலாம் என்று தரப்பினர் கூறி வருகின்றனர். அதேவேளையில் இன்னொரு தரப்போ ஒருவேளை மொஜ்தபா ஹெமேனி உயிருடன் நலமாக இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஈரானின் இந்த வீடியோவால் மக்கள் மட்டுமின்றி இஸ்ரேல், அமெரிக்கா குழம்பியுள்ளது. மொஜ்தபா ஹெமேனியின் உடல்நலம் பற்றிய அந்த நாடுகளின் உளவுத்துறையினர் விசாரணை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். இதேவேளை ஹோர்முஸ் நீரினை சுற்றிலும் பதற்றமும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கிடையே ஹோர்முஸ் நீரினை திறக்க வேண்டுமென்றால் அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் ஈரான் புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. உலக எரிபொருள் வர்த்தகத்தில் கணிசமான பங்கு ஹோர்முஸ் சுற்றி நடக்கும் நிலையில் ஈரானின் இந்த கருத்து பதற்றத்தை அதிகரிப்பதாகவே இருக்கிறது. வளைகுடாவில் அமெரிக்கா, ஈரான் நாடுகள் நேரடியாக தாக்குதல் நடத்துவதை நிறுத்தியுள்ளன. ஆனாலும் அங்கு போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வந்துவிட்டது என சொல்ல முடியாது. அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. சர்வதேச எரிசக்தி வர்த்தகத்தில் ஹோர்முஸ் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் அதை சுற்றிலும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹோர்முஸை திறக்க சில புதிய நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை அவர்கள் செய்யாதவரை ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கவுன்சிலின் செயலாளரும் ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தளபதியுமான முகமது பஹர் ஷோல்கத்ர இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, அமெரிக்கா இனி ஈரானை ஒருபோதும் அச்சுறுத்தக்கூடாது என்றும் ஈரான் மற்றும் ஹவுதி உள்ளிட்ட அதன் பிராந்திய குழுக்களுக்கு எதிரான போரை நிரந்தரமாக ஈரான் நிறுத்த வேண்டும் என்பதே ஈரானின் முதல் நிபந்தனையாகும். மேலும் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு முடக்கியுள்ள நிலையில் அதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மொத்தமாக வாபஸ் பெறப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரானுக்கு முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும், பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை எந்த நிபந்தனைகளையுமின்றி விடுவிக்க வேண்டும் என்பதும் ஈரானின் கோரிக்கைகளில் இடம்பெற்றுள்ளது.
இது தொடர்பாக இதுவரை அமெரிக்காவும் எந்த ஒரு பதிலையும் தரவில்லை. ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே அமைந்துள்ள ஹோர்முஸ் ஜலசந்தி உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். குறிப்பாக சொல்லப்போனால் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கு இந்த கடல்வழி மிக முக்கியமானதாக உள்ளது. உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த ஜலசந்தி வழியாகவே நடக்கிறது. இந்த ஜலசந்தியை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவு கூட முக்கியமானதாக இருக்கும். இதற்கிடையில் ஹோர்முஸ் வழியாக சென்ற அபுதாபி அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் வர்த்தக கப்பல்கள் மீது தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதலில் நல்ல வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. மறுபுறம் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஏமன் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹவுதிகள் சமீபத்தில் ஏமானின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருந்தனர். அதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஏமன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏமனில் கிளர்ச்சி செய்யும் ஹவுதிகளும் அங்கு ஏமன் அரசுக்கு இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிலைமை மோசமாக இருக்கும் சூழலில் 2022 ஆண்டில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் என அஞ்சப்படுகிறது. ஏமனில் மீண்டும் பெரிய அளவிலான உள்நாட்டு போர் உருவாகக்கூடும் என்று ஐநா சிறப்பு தூதுவர் தெரிவித்திருக்கின்றார்.